ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சகாமி பாஸ்டர் இன்ட்ரோடக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆளையும் ஸ்பெசிஃபிக்கா அது ரொம்ப தூரத்துல இருந்து வர அவன் சார்லஸ் பிரதர் என்ன சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம ரொம்ப சபைகளை தாண்டி பல இடங்களை தாண்டி பக்கத்திலே சபை இருந்த போது கூட அவன் நம்ம சபையை நேசித்து வருகிறார்கள் சொன்னா இதுதான் ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம். ஹல்லேலூயா. அவரும் பாஸ்டர் போயிட்டாரு, ஆகையினால ஏதோ சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளே சில வேளைகளை மேய்ப்பன் நல்லா எனக்கு நம்ம விசுவாசிகள் சிலர் மேல எனக்கு வருத்தம் உண்டு. அது நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா சில ஃபங்க்ஷன் வரும்போது, நியூ இயர் வரும்போது பெரிய சபையை பார்த்து போயிடுவாங்க, கிறிஸ்துமஸ் வரும்போது போயிடுவாங்க. அப்பெல்லாம் எவ்வளவு வேதனை இருக்கும். இப்போ உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறீங்க, பாஸ்டருக்கு அழைப்பு கொடுத்த போது இன்னொரு ஆளுக்கு வீட்டில் போய் ஃபங்க்ஷனில் கொண்டாடப்பட உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார். தேவனுடைய பிள்ளைகள், நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம், கர்த்தரை சார்ந்து நன்மையானதை செய்வோம். ஹல்லேலூயா. மோசேயை போல பக்தி வைராக்கியம் கொண்டு இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நகோமியை சார்ந்து ரூத் இருந்தது போல நன்மைக்காக மாத்திரம் அல்ல, நகோமிக்கு ஒரு ஆறுதலா இந்த மருமகை இருந்தனால தான் நகோமி அந்த ரூத்தினுடைய பிள்ளைகளை ஒரு பிள்ளையை அவன் ரூத் நகோமி பிள்ளை பெற்றாள் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. ஆமா, இல்ல அந்த ரூத்தும் மருமக மாமியாரு நீ கேடு கெட்டுப்போ, உன் பிள்ளை நீ கெட்டி தந்தா செத்து போயிட்டான், நான் போறேன்னு போயிட்டு இருந்தா அந்த ரூத் புஸ்தகம் எழுதியிருக்கப்பட மாட்டார், அந்த அத்தியாயம் எழுதியிருக்கப்பட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் அதுபோல நாமும் அவன் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம நன்மை செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு நன்மை செய்வதற்கு நாம் நன்மை செய்தால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நமக்கு தீங்கு செய்வதற்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்படிதானே? அதான் நம்ம நிறைய விசுவாசிகள் வந்து பாஸ்டருக்கு பாடம் எடுப்பாங்க. இந்த சர்ச்சைக்கு நிறைய பேர் எதிராக பண்ணாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் அடிப்பட்டு கிடக்கிறாரு. அப்போ எனக்கு எதெல்லாம் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் ரெக்கார்டு கொண்டு போகிறேன். ஆனால் யாருக்கு தெரியாம என் மனைவி நான் அனுப்பி வச்சேன். ஏன்னா இன்னைக்கு பாஸ்டர் கைக்குள்ள வைக்கணும்னு பார்க்குறேன். நாம சத்துருவை சிநேகிக்காதபடிக்கு நமக்கு எதிராக அவன் அடிபட்டு கிடக்கும் போது அவனை பார்க்காதபடிக்கு இருக்கோம்னா நாம் என்ன ஊழியர்காரர்கள், என்ன விசுவாசி? தேவ அன்பை நாம் எப்படி சத்துருவை சிநேகிக்க வேண்டும்? கண்ட சகோதரத்தில் அன்பு கூறனா, காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்? ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த வேதத்தின்படி கிறிஸ்தவர்களாக வாழணும். ஹல்லேலூயா. உபத்திரம் எல்லா இடத்திலும் வந்தது. பவுல் ஸ்தாபித்துட்டு போன சபையில பவுல் தான் இருக்குன்னு யாருமே சொல்லல. ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய பிள்ளைகளே, சபை கர்த்தருக்குரியது, திருச்சபை கர்த்தருக்குரியது. திருச்சபையை கட்டி காப்பது உங்கள் ஒவ்வொரு மேல இருந்த கடமை. திருச்சபை கட்டி காப்பது கோயிலா மேல இருந்த கடமை. அவன் திருச்சபை கட்டி காப்பது சாலோமன் மேல இருந்த கடமை. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை யார் வந்தால் வராட்டம் போவார்கள். ஆனா உங்கள் விசுவாசத்தையும் உங்களை ஒருவேளை திசை திருப்புவார்கள். நீங்க சொல்லிருப்பாங்க, ஏதோ 2 பேரா இருந்தாலும் போற 3 பேரா இருப்பாங்க. ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து சொல்றது பல காரியங்களை பண்ணி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தின போது கூட சொல்லுகிற வார்த்தை, அங்க பிள்ளைகளை சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள என் பிள்ளைகளோட குரோத் எப்படி இருக்குன்னு சொல்லி வளர்க்கப்பட்டது இதே சபை, இயேசுவை காண்பித்தது இதே சபை. கடைசியில கேள்வி கேட்பது என்ன நியாயம்? ஆகையினால நீங்களும் அவர்கள் ஒருவராயிருக்க அவன் மனதுடாகிறார்கள். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பின்பற்று. ஹல்லேலூயா. ஆமா, நாம இருப்போம் இல்லோ 2வது விஷயம். சகாமி பாஸ்டர் இருக்கிறாரு, ஆமா, அடுத்த மாசம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அஸ்ஸாமுக்கு போனாலும் போகலாம். ஆமா, அடுத்த ஒரு பாஸ்டர் இருந்துவாங்க. ஆமா, சொல்றோம். அது ஒரு சுல மாற்றம். நம்ம பக்கத்தில் இருக்கிற பிஷப் சுந்தராஜ் பிஷப் இங்க வந்திருந்தாருவா, அவர் சொன்னாரு, எங்க அம்மாவுக்கு நான் போகவே மாட்டேன், எங்க அம்மாவுக்கு தான் வந்திருக்கு. கடைசியா நடந்தது என்ன தெரியுமா? அவர் இன்னைக்கு கர்நாடகாவுக்கு போயிருக்கிறார். வயதானவர், ரொம்ப வயதானவர், ஆனா கர்நாடகாவுக்கு இருக்கிறார். இதுதான் ஊழியம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால கூடுமான வரைக்கும் நன்மை செய்வோம். ரூத்தின் மாமியார் அந்த நகோமி ரூத்துக்குள்ளே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஐக்கியத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம், இந்த குடும்பத்தில் வளர்த்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஐயா மூலமாக அவங்க ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தாங்க. நாம் நன்மை செய்ய படிப்போம். நன்மை செய்ய ராணி இருக்கும்போது அதை செய்யாதிருந்தால் பாவம் என்று சொல்லுவோம்.
நன்மை செய்ய நாடு இருக்கும்போது செய்யாமல் இருந்தார் என்பது பாவமான